ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதுக்கு முன்னாடி படிக்கலையே நீங்க? அந்தப்படி அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அல்லேலூயா. நாம கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த சந்ததி. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, நாம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நீங்க உங்க இருதயத்துல ஆழமாய் வைத்திருக்க வேண்டும். எப்படி? எவ்வளவு பெரிய தேவன் அவர்! அவர் மகா பெரிய தேவன். அவர் யார்? அவரு மகா பெரிய தேவன். அவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் நிலையான மனம் கொண்டவர். எப்படிப்பட்ட மனம் கொண்டவர்? அவர் நிலையான ஒரு மனம் கொண்டவர். அப்படின்னா மாறாதவர். அவர் யாரு? மாறாதவர், பட்சபாதம் இல்லாதவர், வேற்றுமை நிழல் அவர்கிட்ட இல்லை. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்று அப்படிலாம் அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட வேற்றுமை நிழல் இல்லை. இந்த உலகத்தில் சமுதாயங்கள் பலவாறு பிரிந்து கிடக்கிறது. அப்படி கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா அவர் நம்ம சிருஷ்டிகர்த்தா. அவர் மகா பெரிய தேவன். ஒரு நிலையான ஒரு மனம் உடையவர் அவர். எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அவர் நிலையான ஒரு மனதை அவர் உடையவர் அவர். ஆகவே நாம அவர்கிட்ட நாமளும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை ரொம்ப உள்ளத்தினுடைய ஆழத்திலே நாம் அதிகமாய் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஒரு 300 ரூபா சம்பளம் வாங்கும்போது மாசத்துக்கு எவ்வளோ? மாசத்துக்கு 300 ரூபா சம்பளம் வாங்கும்போது ஒரு துணி கடையில் வேலை செஞ்சேன். அப்போது ஒரு சேலை தயார் பண்ணி ஒருத்தர் அனுப்புவார். அதில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். என்ன வார்த்தை எழுதியிருப்பார்? எதிர்பார்த்தல் இல்லையேல் ஏமாற்றம் இல்லை. 20 வயசுல. இன்னைக்கு எனக்கு 58 முடிஞ்சிருச்சு. எவ்வளோ? 58 முடிஞ்சிருச்சு. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. அவர் என்ன எழுதியிருப்பாரு? எதிர்பார்த்தல் இல்லையேல் ஏமாற்றம் இல்லைன்னு எழுதியிருப்பாரு. அதுல இருந்து என்ன தெரியுது? அவர் இந்த உலகத்துல தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இடத்துல நிறைய எதிர்பார்த்திருக்கிறாரு. அல்லேலூயா. கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறான், மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்குது, பிள்ளைகள் தாய் தகப்பன் எதிர்பார்க்குது, நண்பர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்படி எதிர்பார்க்கிறது நிறைய இருக்குது. ஆனா அவர் என்ன எழுதியிருக்காரு? இப்படி எதிர்பார்த்தல் இல்லையேல் ஏமாற்றம் இல்லைன்னு எழுதியிருந்தாரு. அது இந்த உலகத்தில் உள்ளவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏமாறுவீங்க. அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், இந்த மகா பெரிய தேவனிடத்துல நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமே இல்லை. அல்லேலூயா. இந்த மகா பெரிய தேவன் அன்பின் தேவன். அதான் பவுல் எழுதுகிறாரு, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தவர் மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையான மனம் கொண்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு மகா பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஏராளமான போராட்டங்கள் இருக்கிறது, ஏராளமான துன்பங்கள் இருக்கிறது,
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எப்போ எது எங்க என்ன நடக்குமோன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய மகா பெரிய தேவன், நிலையான மனம் கொண்ட அந்த தேவனை நாம் விசுவாசித்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமியில. அல்லேலூயா. அப்போ அந்த அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் எந்த சூழ்நிலையிலும் இந்த கர்த்தர் மீது நமக்கு மாறாததாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனோடு கூட நாம் ஐக்கியமா இருக்கிறதுனால அந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம், இப்போ இது இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, இது ஒரு ஐக்கியம். இது போல தினந்தோறும் அவரோடு கூட நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் வீட்டில் ஆராதனை பண்ணிட்டு வந்தீங்க? ஆராதனை பண்ணீங்களா? வெரி குட். தினந்தோறும் ஒரு பாடல் பாடி ஆராதனை பண்ணி கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரண், அவ்வளோ பெரிய அரண் அது. ஹல்லேலூயா. அதனால நான் தினந்தோறும் ஆராதனை பண்ணிட்டு தான் வெளியே வருவேன். ஏன்னா அப்போ என்ன ஆராதனை பண்ணும்போது என்ன சொல்றோம்? அவர் தான் என்னுடைய தேவன், அவர் மகா பெரியவர் அவர் அப்படின்றத நம்ம அறிக்கை செய்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அவர் தேவனா இருக்கிறதுனால அவரை தினந்தோறும் அவரோடு கூட ஒரு ஐக்கியமும் ஒரு உறவும் அவரோடு கூட இருக்கிறதுனால, அவரோடு கூட நாம ஒரு தொடர்புல இருக்கிறதுனால அதை நம்ம உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்றோம்? நம்ம விசுவாசத்தை என்ன பண்றோம்? உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ அது என்றைக்கும், அது எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவோ பெரிய துக்கமா இருந்தாலும், துயரமா இருந்தாலும், பற்றாக்குறை இருந்தாலும், வியாதிகள் மத்தியில் இருந்தாலும் அந்த ஆராதனையை நான் ஒருபோது என்ன பண்ணதில்லை, விட்டது இல்லை. ரொம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பல வருஷங்கள்ல ஒரு 4 நாள் 5 நாள் தான் அப்படி இருக்கும். அதே மாதிரி 17 வருடத்துல ஒரு 10 நாள் தான் நாங்கள் ஆலயத்துக்கு போகாமல் இருந்திருப்போம், ஏதாவது சூழ்நிலையினால. எத்தனை வருஷத்துல? 17 வருடங்களில். அப்போ அந்த ஐக்கியம், ஏன்னா நம்ம நம்முடைய இருதயத்தில் என்ன சொல்றோம்? அவர் மகா பெரிய தேவன் என்று அவரை நாம சொல்லுகிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் போதும். பாருங்க, இதுல என்ன எழுதியிருக்கு? இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். அதாவது இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம், அந்த ஜனம் இன்னைக்கு நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையிலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அதுல இவ்வளவு திறமை உள்ள வாலிபர்கள், அழகான ராஜகுல மக்கள், யாதொரு மாசு இல்ல, கல்வியில் சிறந்தவர்கள், நிபுணர்கள், இவர்களை கொண்டு வந்து
அந்த நேபுகாத் நேச்சார் தன்னுடைய அரண்மனையிலே வேலைக்கு அமர்த்துவதற்கு, அடிமைப்படுத்தி வேலைக்கு அமர்த்துவதற்கு இவர்களை கொண்டு வந்திருக்கிறான். இவங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்லை. அல்லேலூயா. அந்த தேசத்துல போரிட்டு, அந்த தேசத்துல அடிமைப்படுத்தி, அங்க இருக்கிற தண்ட சோறுகள் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு அற்புதமான ஆட்களை என்ன பண்றான், எடுத்துட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில வேலை வாங்குறதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். வச்சுட்டு என்ன பண்றான், அவன் அந்த தானியேல் அதுல இருக்கிறான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றான், இவங்க வந்து எனக்கு வேலை செய்ய வந்திருக்காங்க, இவங்க வந்து நல்லா இருக்கணும், இவங்க வந்து நல்லா இன்னும் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், அதிகமான ஞானத்தை கொடுக்கணும், அதிகமான ஆரோக்கியமா இருக்கணும், முகம் பொலிவா இருக்கணும், பளபளன்னு இருக்கணும், நல்ல பிரகாசமா இருக்கணும். ஆகவே நான் என்ன சாப்பிட்றேன், உயர்ந்ததை சாப்பிட்றேன், அந்த உயர்ந்ததை அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறான். அதுக்கு ஆட்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ அதுல வந்து தேவனை அந்தி சந்தி மதியம் 3 வேளை ஆராதிக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு 4 வாலிபர்கள் இருக்கிறாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. அவங்க அடிமைப்பட்டுட்டாங்க. அவங்களும் இதுல அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, ராஜாவின் அரண்மனை இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து யாதொரு மாசு இல்லை, அழகில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணரா இருக்கிறாங்க, ராஜகுலமா இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த தானியேல் என்ன பண்றான், 8ஆம் வசனத்துல என்ன சொல்றான், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன்னுடைய எங்க தீர்மானம் பண்ணா, இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி என்ன வேண்டி எப்படி என்ன பண்ணா, பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். இவர் ராஜகுலம், அழகில் சிறந்தவன், கல்வியில் நிபுண, யாதொரு மாசும் இல்ல, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவன் என்ன பண்றான், வேண்டி கொண்டான். எதுக்கு அது? ஏன்? ராஜாவின் போஜனத்தினால் தன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தாதபடி ஏன் வேண்டி கொண்டான்? அவனுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? என்னுடைய தேவன் மகா பெரிய தேவன். அல்லேலூயா. என்னுடைய தேவன் யாரு? மகா பெரிய தேவன். ஆனா அத அவனுக்கு என்ன காட்டணும்? யாருக்கு காட்டணும்? அந்த ராஜாவுக்கு காட்டணும். நீ கொடுக்கிற கல்வியினால் அல்ல, நீ கொடுக்கிற பயிற்சினால் அல்ல, நீ கொடுக்கிற உணவினால் அல்ல, எனக்கு என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் மகா பெரிய தேவன். நான் உன்கிட்ட அடிமைப்பட்டு இருக்கிறதுனால என்னுடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. இது ஒரு காரியத்துக்காக நடக்குது, ஒரு சூழ்நிலைகளுக்காக நடக்குது. என்னுடைய தேவன் எனக்கு ஞானத்தையும், எனக்கு அறிவையும், எனக்கு முகப்பொலிவையும், எனக்கு வந்து ஒரு பிரகாசத்தையும் கொடுக்கிறது இந்த பூமியில இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்கள்னால அல்ல, எனக்கு அங்கிருந்து எனக்கு வருகிறது. அல்லேலூயா. எங்க இருந்து வருது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு வருகிற ஞானமா இருக்கலாம், எனக்கு வருகிற அறிவா இருக்கலாம், எனக்கு வருகிற உதவியா இருக்கலாம், எனக்கு வருகிற ஒத்தாசையா இருக்கலாம். எது எது இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எனக்கு இங்க இருந்து இல்ல, அந்த ராஜ்யத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அங்கிருந்து வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க பார்க்க முடியாத ஒரு ராஜ்யம் இருக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க மாட்டோம் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இப்படிப்பட்ட அற்புதமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு எங்கிருந்து வருது? எல்லாமே நமக்கு எங்கிருந்து வருது? நாம எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? நமக்கு வருகிற உதவி, ஒத்தாசை, அனுகூலம், ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கிறவனா இருக்கு. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், அவன் இடத்துல உன்னை காட்டணும், என்னுடைய தேவன் யார் என்பதை காட்டணும். அது எப்படி காட்டுறது?
நாங்க யார் தெரியுமா, எங்க கடவுள் யாரு தெரியுமா, எங்கள் தேவன் யாரு தெரியுமா, அப்படி அவன் பண்ணல. அவன் என்ன சொல்றான், தேவன் அந்த பிரதானிகளின் தலைவரிடத்தில் என்ன பண்றான், வேண்டிக் கொள்றான். இருதயத்துல தீர்மானம் பண்ணினதும் அவன் அப்படி வேண்டிக் கொள்கிறான். அப்படி வேண்டிக் கொள்ளதும் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளினுடைய தலைவனிடத்தில் தயவும் மனசை மாத்திட்டாரு. இவன் தீர்மானம் எடுக்கிறான். நீ இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்தீன்னா, அந்த தீர்மானம் ஒரு பரிசுத்தமானதா இருந்தா, அது தேவனுக்கு பிரியமானது இருந்தா, தேவனுக்கு சித்தமானதா இருந்தா, உங்களுக்கு எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்குது, எங்க இருந்து வருது உனக்கு தயவு எங்க இருந்து வருது? தேவன் என்ன பண்ணுகிறாரு, தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். யார் செய்தத? தேவன் செய்தார். அல்லேலூயா. அவன் போஜனத்துல ஒண்ணு இல்லைங்க, தன்னுடைய தேவன் யார் என்பதை காட்ட வேண்டும். அல்லேலூயா. தன்னுடைய தேவனுடைய வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் மேன்மையும் எப்படி காட்டுறது? அவனுக்கு காட்டணும், உலகத்தானுக்கு காட்டணும். உலகத்தானுக்கு காட்டுறதுக்காக தான் என்ன சொல்றான், அந்த போஜனம் எனக்கு வேண்டாம், ஒரு மரக்கறியும் பருப்பு எனக்கு கொடு போதுன்றான். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது சொல்றாரு பவுல். சொல்கிறார், என்ன சொல்றாரு, இந்த சாப்பிடுற சாப்பாடு, நீ உடுத்துற துணி, அதான் சொன்ன, நான் கறி தின்றதில்லை, காதுல மூக்குல போடுறதில்லை, வெள்ளை சேலை தவிர வேற கட்டுறதில்லை, இதெல்லாம் கர்த்தர் கேட்கல. அல்லேலூயா. உன்னுடைய சிந்தை, உன்னுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருக்குதா, அதுல தேவனுக்கு உகந்தவையா இருக்குதா? இந்த நீ இதை நான் சாப்பிடலன்றதுனால உன் மேல நான் பிரியமா இருக்க மாட்டேன், இதனால பரலோகம் கதவு திறந்திருக்காது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் பாருங்க, எதையோ போட்டு என்ன பண்ணிடுறாங்க, எதையோ கடைபிடிக்கிறாங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாதது எது பிரியம் இல்லைன்றது தெரியல, எது அவருக்கு பிரியம்ன்றது தெரியல. நான் கறி தின்றதில்லை, வெள்ளை சேலை தவிர வேற கட்டுறதில்லை, காதுல இருக்கிறத கட்டிட்டா, மூக்குல இருக்கிறத கட்டிட்டா, வாமா நீ தான் என் புள்ளன்னு நினைக்கிறாங்க. இல்ல, உன்னுடைய இருதயம் தேவனை குறித்து எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நான் மிகையா சொல்லல, கார் துடைக்கிறதுக்கு ஒருத்தர் துணி வாங்கிட்டு வந்தாரு வீட்டுக்கு, ஒரு ஆளை விட்டு, அது காவி கலர்ல இருந்துச்சு. ஒன்னு இந்த அம்மா எடுத்து வெளியே போட்டுச்சு, வீட்டுக்காரம்மா. அல்லேலூயா. காவி கலர்னா பிசாசா உண்டு பண்ணது. பாருங்க, இவங்களுடைய மனம் இப்படி இருக்குது. தன்னுடைய இருதயம் எப்படி மாற்றப்பட்டு இருக்க வேண்டும், தன்னுடைய தேவன் எவ்வளவு பெரிய மகா பெரிய தேவன், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனம் உடையவர், அவர் எதன் மேல பிரியமா இருக்கிறார் என்கிற அந்த அறிவு இல்லாதபடி இப்படிப்பட்ட புறம்பான வெளிப்பிரகாரமான காரியங்களிலே நாம ஊழியக்காரர்களை நடத்தி விட்டுறாங்க. அல்லேலூயா. தப்பு தானே அது? அல்லேலூயா. அவர் கேட்கறது என்ன சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, தந்தா நான் அங்க இருந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சு உனக்கும் மேன்மையை கொண்டு வருவேன், எனக்கும் மகிமை அதனால வரும் அப்படின்றார். அல்லேலூயா. அதான் போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு ஏற்றவைகளை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வேடிக்கை பார்க்க வராதிங்க, என்ன பிரசங்கம் பண்றன்றதை கவனிங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தானியேல் என்ன தீர்மானம் எடுக்கிறான், அவனுக்கு ஒண்ணு காட்டணும். இந்த சாப்பாட்டுல இருந்து வரல, அவரோடு கூட இருக்கிற தொடர்பு, அவரோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம், அவரோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் நான் முழங்காலிட்டு நான் ஜெபம் பண்ணும் பொழுது அவரோடு கூட ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு மூலமாக என்னுடைய முகம் பிரகாசிப்பிக்கும், எனக்கு ஞானம் வரும், கல்வியில் நான் சிறந்தவனாவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நீங்க முன்னுக்கு வச்சீங்கன்னா, நான் உண்மையிலே சொல்றேன், நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு கஷ்டம் இவ்வளவுதான், நான் வேலை செய்யறது இவ்வளவுதான்,
அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் ஏன் நான் முதலிடத்தை நான் தேவனுக்கு கொடுக்க நான் ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. நான் எதுக்கு ஆரம்பிச்சேன்? முதலிடத்தை தேவனுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். அவரை நம்ப ஆரம்பிச்சேன். அந்த விசுவாசத்துல நான் உறுதியா இருக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. அதனால ரெண்டு வேலை எவ்வளோ? எவ்வளோ? அல்லேலூயா. அப்போ அவனுடைய இருதயத்திலே என்ன தீர்மானம் பண்ணி கொண்டான்? தன்னுடைய கர்த்தர் யார் என்பதை காட்டுவதற்கு, தன்னுடைய தேவன் யார் என்பதை காட்டுவதற்கு. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? இந்த அடிமைத்தனம், என் அடிமைனா இப்ப அடிமைத்தனத்துல வந்துட்டேன். அடிமைத்தனத்துல நான் வந்துட்டதுனால என்ன தேவன் கைவிட்டுட்டாருன்னு நானு நம்பல. எடுத்தேன் இல்லையா? போன தடவை என்ன எடுத்தேன்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு எடுத்தேன் இல்லையா? சப்ஜெக்ட் எடுத்தேன் இல்லையா? அத அவன் இருதயத்துல விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்? இந்த தேவன் ஒருவரையும், அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை முதலாவது வைத்திருக்கிற ஒருவரையும் அவர் கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் அவன் தன்னுடைய இருதயத்துல விசுவாசிக்கிறான். நான் எங்க இருந்தாலும் என்னை தேவன் என்னை சந்திக்கிறார் அவர். அல்லேலூயா. அதான் சொல்றான் இல்லையா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும்ன்றான். மரண இருள் பள்ளம் நடக்க முடியாதுங்க, நடக்க முடியாது. எந்த பக்கம் தசை இருக்குது? இந்த காலத்துல மாதிரி தெருவிளக்கெல்லாம் கிடையாதுங்க. கும்முறிட்டு வந்தா நீ நடக்க முடியுமா? அவன் சொல்றான், நான் நடப்பேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மரண இருளில் இருக்கிறவர்கள் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது. நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குதுங்க. இந்த உலகத்திலே நம்ம வாழ்வதற்கு ஒரு பெரிய வெளிச்சமாய் இந்த சூரியனின் சந்திரனை உண்டாக்கின அந்த ஜோதிகள் பிதா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மகா பெரிய தேவனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது. தேவன் நான் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், ஆனா நான் என்னுடைய இருதயத்தை எடுக்கிற தீர்மானத்தை அவர் அறிந்திருக்கிறார். உலகமோ முகத்தை பார்க்கிறது, நம்முடைய தேவனோ இருதயத்தை பார்க்கிற. உலகம் முக பிரகாசத்தை பார்க்குது, உள்ளம் வெளியரங்கமா பார்க்குது, வெளியே பார்க்குது, உலகம் வெளியே பார்க்குது. அதனாலதான் கிறிஸ்தவங்களை என்ன பண்றாங்க? நான் சாப்பிட்றது இல்லை, நான் காதுல போறது இல்லை, மூக்குல போறது இல்லை, நான் அதை பண்றது இல்லை, இதை பண்றது இல்லை, நாளெல்லாம் டிவி ஓடிட்டு இருக்கோம் வீட்டுல. ஆனா அந்த சத்தியம் இருதயத்துக்குள்ள காதுல கேட்டு இருதயத்துக்குள்ள போகுதா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் நான் இப்படி கேட்டுட்டு இருந்தா, இதெல்லாம் நான் இப்படி செஞ்சா இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. அல்லேலூயா. உன் இருதயத்துல என்ன எப்படி வச்சிருக்கிற? இந்த ஆண்டவரை நீ எப்படி வச்சிருக்கிற? இந்த மகா பெரிய தேவனை எந்த இடத்துல, இருதயத்துல எந்த இடத்துல வச்சிருக்கிற? எதை வச்சிருக்கிற? எந்த இடத்துல வச்சிருக்கிற? அல்லேலூயா. 10ஓட 11 வச்சிருக்கியா? 10ஓட இது ஒண்ணு வச்சிருக்கிறியா? அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் யாரு? மகா பெரிய ஒரு தேவன். அவரை எப்படி இருப்பார்? அவரு எங்க இருந்தாலும் உன்னுடைய விசுவாசம் அவர் மீது இருந்தா எங்க இருந்தாலும் உன்னை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அப்போ இப்படி இருதயத்துல தீர்மானம் எடுக்கிறான். இருதயத்துல தீர்மானம் எடுத்து 10 நாள் கழிச்சு அந்த பிரதானிகள் தலைவர் அவனை பார்க்கிறான். 15வது வசனம் படிங்க. 10 நாள் சென்ற பின்பு எப்படி இருந்ததா? அப்ப எங்க அங்க அவனுடைய தொடர்பு எங்க இருக்குது? அவனுக்கு வருகிற முகப்பிரகாசம், அவனுக்கு வருகிற ஞானம், அவனுக்கு வருகிற அறிவு எங்க இருந்து வந்திருக்குது? இப்போ தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம். உன்னுடைய சுய கிரியைகளினாலே, உன்னுடைய சுய நீதியை கொண்டு இந்த தேவனிடத்துல நீ வரலான்னா, நம்ம தூக்கி போடுது பாருங்க இந்த காவி துணிய, அதனாலலாம் கர்த்தர்கிட்ட போயிட முடியாது. அல்லேலூயா. நான் இதை சாப்பிடல அதனால கர்த்தர் ஒன்று, ஆஹா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா நீ சிக்கன் சாப்பிடல அப்படின்னாக்கா அவருக்கு ரொம்ப பிரியன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லை, உன் இருதயம் எங்க இருக்கிறது? அந்த தேவனை குறித்தவனுடைய சிந்தை எங்க இருக்கிறது? நீ என்ன ட்ரெஸ் போடுறன்னு அவருக்கு பார்க்கல, உன் இருதயம் எங்க இருக்குது? அல்லேலூயா. அது இருதயத்து தேவனவர். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு பரிசுத்தமான தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அதுதான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமா. இப்போ என்ன அவனுக்கு என்ன காட்டிட்டான்? நீ கொடுக்குற சோறு இல்லடா அப்பா,
நீ கொடுக்குற திராட்சை ரசம் இல்லடாப்பா, நீ கொடுக்குற கல்வி இல்லை, என்னை 10 நாள்ல என்னுடைய முகத்தை எப்படி மாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு தெரியும் என்ன, இவன் யார், இவன் எப்படிப்பட்டாலே, இவன் வேற மாதிரி. ஹல்லேலூயா. இவன் தான் வேற மாதிரி. அப்படி மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. உன்னை எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் மாற்றக்கூடிய அந்த கர்த்தரை நீ ஒருவன் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டவன். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய கர்த்தர் யாரு? அவரை மேன்மை பாராட்டினா உன்னை அவர் மேன்மையா மாத்துவாரு. என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனம் பண்ணுகிறவன் நான் கனஈனம் பண்ணுவேன் சொல்லிட்டார். மாற மாட்டார் அவர். அப்பேற்பட்ட அவர் மகிமையின் தேவனா இருக்கிறார். இதுக்கு அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78-79 படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78-79. அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் சந்தித்திருக்கிறது. தேவன் யார்? நம்மை சந்திக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்ணுகிற, என்ன எப்படி யாரா இருக்கிறார்? அவரு சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சிமியோன் சொல்லுகிறான், உம்முடைய ரட்சண்யத்தை என்னுடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சண்யத்தை என்னுடைய கண்கள் கண்டதுன்றான். அப்போ அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சந்திக்கிறவரா இருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையில இருந்தாலும் சரி, நீ விசுவாசித்தால் உன்னை அவர் என்ன பண்ணுவார்? உன்னை சந்தித்து அங்கிருந்து மீட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா நீங்க ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு கடவுளை நீங்க ஆராதிக்கல, வானங்களை விரல்களினால் விரித்த அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மகிமையின் தேவனாய் எழுதியிருக்கு. அப்போ இதெல்லாம் அவனுக்கு எப்படி வந்தது? தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமோ, அந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இருதயத்திலே தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த வல்லமை, அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் சொல்றாருல, எழுதி இருக்கிறதுன்னு சொல்றாருல, எழுதி கொடுத்தார். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு இதை படிக்கும்படி எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகளை அவன் விசுவாசிக்கிறான், படிக்கிறான். ஏன்னா யோசுவா எப்படி வெற்றி பெற்றான் படிக்கிறான். யோசுவா எப்படி வெற்றி பெற்றான்? யோசுவாவுக்கு என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் உள்ளவையெல்லாம் செய்யபடி கவனமாயிரு, புத்திமானாய் நடந்தவள் அப்பொழுது உன்னுடைய வழியை வாய்க்க செய்வாய், அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக வருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் விசுவாசிக்கணும் பாருங்க. அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. எப்படி போயிடக்கூடாது? அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. எனக்கு இல்லை, இது அவங்களுக்கு இல்லை, எனக்கு. நான் படிக்கிறதெல்லாம் என்னது? எனக்கு. மேல நின்று பிரசங்கியார் பேசும்போது நான் அப்படியே எனக்கு தான் வருதுன்னு விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா. இது அவளுக்கு, இது அவனுக்கு அப்படி பார்க்க மாட்டேன். எனக்கு. அல்லேலூயா. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு தடவை. நான் பைபிள்ல தான் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே அது எனக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றிலும் தாழ்ச்சி அடைய மாட்டவே மாட்டேன். குறையவே குறையாது, நிறைவு. அல்லேலூயா. எவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில இருந்தாலும், எவ்வளவு பற்றாக்குறைகளுக்கு மத்தியில இருந்தாலும் உனக்கு நிறைவு மாத்திரம்தான். அல்லேலூயா. நீ தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படிதான் எடுத்துக்கிட்டான் தானியேல். என்ன பண்றான்? அப்படிதான் எடுத்துக்கிட்டான் தனக்கு. இது ஆண்டவர் தான் இவர் பரலோகத்தின் தேவன் இவர் மகிமையும் மாட்சிமையும் மகத்துவம் மேன்மையும் உள்ளவர் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இறையாது அமைதலா இருந்தா அது அமைதலா இருக்கும். இவர் செங்கடலை பிளக்கிற தேவன். அல்லேலூயா.
மாறாவை மதுரமாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் அவர் மதுரமாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உனக்கு உன்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை நதியை போல புரண்டு ஓட செய்கிறவர், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஒரே போராட்டம். வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை, இந்த போன வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னான வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையும் எப்படிடா நான் பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் வந்து நின்னேன். ஆனா என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை துதிப்பேன்னு சொன்னதுமே எல்லாம் மறந்து போச்சு. அல்லேலூயா. எல்லாம் மறந்து 1 மணி நேரம் 4 நிமிஷம் அழகா பிரசங்கம் பண்ணிட்டு போனேன் ஆரணியில். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரலோகத்தினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கொடுத்து உனக்கு கொடுத்து ஒத்தாசை அனுகூலம் கொடுத்து உன்னுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற பண்ணுகிற தேவனவர். அல்லேலூயா. எங்கிருந்து வருது நமக்கு ஒத்தாசை? பாரத்தில் இருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆகவே அப்ப என்ன பண்ணணும், நம்ம அவர் எழுதி இருக்கிறது கவனிக்கணும். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்திருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணும். கவனிக்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு இல்லையா, சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவன், கையில் பிரயாச நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டவர்களுக்கு எழுத திராட்சைக்கூடிய போல இருப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறாரு, எனக்கு பயந்து என்னுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவென்றார். எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறைகளுக்கு. உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள பூமியின் கீழ் தண்ணில் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொர்பத்தையாகலும் ஒரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்கும். நீ அவைகளை நமஸ்கரிக்கும், நீ அவைகளை சேவிக்க வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. அதை எழுதி கொடுத்திருக்கிறார் அவர். எழுதி கொடுத்திருக்கிறார் அவர். அந்த எழுதி கொடுத்திருக்கிற கற்பனைகள் எல்லாம் இது தேவன் எழுதி கொடுத்தது. அல்லேலூயா. இது யார் எழுதி கொடுத்தது? தேவன் எழுதி கொடுத்தது. அப்போ அதெல்லாம் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். இருதயத்தில் விசுவாசிக்கிறான். சும்மா மேலோட்டமா இல்ல. இங்க வைக்கல, எங்க வைக்கல, இங்க வைக்கல, இங்க வைக்கிறான். அல்லேலூயா. இங்க வைக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு தானியலா இருந்ததுனாலதான் அவன் என்ன பண்றான்? இதை படிக்கிறான், இதை தியானிக்கிறான். அப்போ எங்க அவனுக்கு என்ன, எனக்கு ஞானம் வரணும். தேவன் சாலமோனுக்கு கேட்ட ஞானத்தை கொடுத்து கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் அவர். அல்லேலூயா. அதெல்லாம் அவனுக்கு தெரியல, படிச்சிருக்கிறான், அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றான்? அதை வந்து தியானிக்கிறான். அந்த ஆண்டவர் கூட ஐக்கியம் இருக்கணும். எனக்கு வாழ்க்கை வேண்டும். நான் சொல்றேன், இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி வேண்டும், வாழ்வு வேண்டும், சமாதானம் வேண்டும், உயர்வு வேண்டும், அந்தஸ்து வேண்டும், அதிகாரம் வேண்டும், ஆஸ்தி வேண்டும், பிள்ளைகள் வேண்டும். சிம்பிளா சொல்றேன், அவர் வேண்டும். அல்லேலூயா. நீங்க போதுமே சப்பா. அல்லேலூயா. இது ஒண்ணுதான் வழி, சுலபமான வழி. வெற்றிக்கு ஒரே வழி நான் கண்டுபிடிச்சது, நான் தெரிந்து கொண்டது, நான் அறிந்து கொண்டது, இயேசு போதும். அல்லேலூயா. அவர் போதும். இயேசு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அவர் போதும். அப்போ அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது, அதை அறிக்கை பண்ணும் பொழுது, அவருக்கு நீங்க உங்க இருதயத்தை கொடுக்கும் பொழுது 10 மடங்கு உங்களை சமர்த்தராக மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்களை தனியா காட்டுவார், வேறு விரிச்சு காட்டுவார். மற்றவர்களுக்கு மத்தியில உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆனா அதை நீங்க என்ன பண்ணணும்? கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? யோபினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுங்க. யோபினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் பாருங்க. பதினோராம் அதிகாரம் 12வது வசனம் எடுங்க. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான். என்ன எழுதியிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. அவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக அவன் பிறந்திருக்கிறான். அதாவது காட்டு கழுதை எப்படிப்பட்டதா இருக்குமா? தன்னிச்சையா இருக்கும். அல்லேலூயா. எதுக்கு தாலி கட்டுறாங்க?
நீ எனக்கு மனைவி, நான் உனக்கு கணவன். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு பேரும் என்ன பண்ணோம், ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஒரு கட்டுப்பாடு இருக்குது, கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் காட்டு கழுதை தன்னிச்சையா இருக்குமா? தன்னிச்சையா. என்ன யார் கேட்கறது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அடங்காத பிள்ளைங்க இருக்கு, சொல்லுது இல்ல, பிள்ளைங்கள சொல்லுது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? படிக்க முடியாது, இதை செய்ய முடியாது. காட்டு கழுதைன்றாரு, புத்தி இல்லாத காட்டு கழுதை. ஏன் வழி, தனி வழி. சினிமாவில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதான் காட்டு கழுதை. அது புத்தி இல்லாத காட்டு கழுதைக்கு மனுஷன் ஒப்பா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு, நீ இப்படிதான் வாழ வேண்டும், நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், நீ என்னாலே என்னுடைய சாயல்படி என்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன், உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், வாழ்க்கை என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். அவர் விரும்புகிறார். ஏன் அதை விரும்புகிறார்? நீ சமாதானமாய் சந்தோஷமாய் வெற்றியாய் வாழ வேண்டும். ஆகவே தான் நான் இதை எத்தனை பிள்ளைங்க எதுக்கு சொல்றேன் படின்ட்டு, அதுக்கு தானே நல்லா இருக்கணும்னு தானே சொல்றோம். ஆனா புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அடங்காதவனாக, அதீதமான சுதந்திரம், கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரத்தை விரும்புகிற மனிதனாகவும், அவனுடைய சந்தோஷத்தை கட்டுப்பாடற்ற விதத்திலே, முறையற்ற விதத்திலே, எந்த விதமான ஒரு அதுக்கு ஒரு இடையூறு வராதபடி அவன் தன்னுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவனாக, கட்டுக்கடங்காதவனாக, முரட்டுத்தனம் உடையவனாக, ஒரு கொந்தளிப்பான ஒரு ஆவியை உடையவனாக அவன் அப்படிப்பட்டவனாய் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத மனிதன். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் இளையகுமாரன் என்ன வருது, எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் செலவழிச்சிட்ட பிறகு என்ன வருது, புத்தி தெளிந்த போதுன்னு வருது. அல்லேலூயா. புத்தி தெளிந்த போது என்னுடைய தகப்பன் வீட்டிலே கூலிக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்குன்னு தெரியும். எங்க வருது புத்தி? எல்லாம் இழந்த பிற்பாடு வருது. ஆனா வர்றான், திரும்பி வர்றான். அது போல புத்தி இல்லாத மனிதன் காட்டு கழுதையை போல இருக்கிறான், ஒரு தருதலையை போல இருக்கிறான். அப்படி இருக்கிறா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு தேவன்? என்ன பண்றாரு? நமக்கு என்ன பண்றாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எழுதி கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, யோபு 39வது அதிகாரம் எடுங்க. யோபு 39வது அதிகாரம் 5வது வசனம். சொல்றாரு பாத்தீங்களா? அந்த காட்டு கழுதையினுடைய கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? இன்னொரு வசனம் இருக்குது யோபுவினுடைய புஸ்தகத்துல. என்ன பாத்தீங்கன்னா, அவர் வழிகளை நான் என்ன பண்றேன்னா, அவர் வழிகளை நான் விடவே இல்லை சொல்றான். யோபு பக்தன் சொல்லுகிறான் பாருங்க. யோபுவினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம். யோபுவினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. யோபு சொல்றான் பாருங்க. யோபு பிரதியுத்தரமாக ஆரம்பிக்குது அந்த வசனம். இது 23:10 நான் படிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை நான் விட்டு நான் பின்வாங்குவதில்லை. யோபு என்ன சொல்றான்? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தையில் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து கொண்டேன். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:14 என்ன சொல்லுகிறது பாத்தீங்கன்னா,
செல்வங்களை பார்க்கலாம், உலகத்தினுடைய செல்வங்களை பார்க்கலாம், அவருடைய வசனம் எனக்கு உணவா இருந்ததாம். அல்லேலூயா. திரளான செல்வத்தை பார்க்கலாம், உம்முடைய வசனங்களிலே நான் என்ன பண்றேன், பிரியமா இருக்கிறேன் என்று சொல்கிறான். சங்கீதக்காரன் சொல்கிறான். யோபு பக்தன் என்ன சொல்கிறான், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, என்ன வந்தாலும் நம்புவேன். அவன் சொல்றான், மனைவி கிட்ட சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்றான், அவன் சொல்றான், என் உயிரே போனாலும் அவர் தான் எனக்கு கர்த்தர். ஹல்லேலூயா. யோபு எப்ப சொல்றான், செல்வ சீமானா செல்வ செழிப்புல இருந்தவன் ஒண்ணுமே இல்லாம தரமட்டமாகி தர தட்டிடுச்சுன்னு சொல்லுது. அந்த சூழ்நிலையில கூட சொல்றான், அவருடைய உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தையில் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறான். அப்போ என்ன, அதுக்கு தான் எழுதி கொடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 89:34 சொல்றாரு, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் என் உடன்படிக்கையை மீறாமலும் நான் இருப்பேன். அல்லேலூயா. யார் சொல்றது இது? கர்த்தர் சொல்லுகிறார். பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனம் மாறவர் மனு புத்திரர் அல்ல. அந்த கர்த்தர் சொல்லுகிறாரு, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் என் உடன்படிக்கையை மீற மாட்டேன். நான் உடன்படிக்கை காக்கிற தேவன் அவர். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. ஏன் இதை நிறைய பேர் ஏன் இதை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, உலகத்துல போயிட்டு உலகத்தினுடைய படிப்பை மட்டும் பார்த்துடுறாங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு இல்லையா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. என்னதான் உலக சிநேகம்? ஏன் சிநேகத்தை நம்பு, என்ன நம்பு, என்ன விசுவாசி, என்னோட ஐக்கியமாறு, என்னோட தொடர்புல இரு, அப்போ உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஆனா நீ உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால தான் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையை பிரியமும் பரிசுத்த சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உன் மனம் புதிதாகிறதுனால நீ மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. புது சிருஷ்டியா மாற வேண்டும். நீ புது சிருஷ்டியா நீ மாற வேண்டும். புத்தி இல்லாத காட்டு கழுதையை போல மன குருடாகி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து தேவனுடைய நன்மையை பிரியமும் பரிசுத்த சித்தமும் என்னதென்று அறியாததுனால பகுத்தறிய முடியல. நீ உலகத்தோட ஐக்கியம் இருக்கிறதுனால அவரை கண்டுபிடிக்க முடியல. அவருடைய வல்லமையை, அவருடைய மேன்மையை, அவருடைய அறிவை, அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமையா, அவருடைய இரக்கத்தினுடைய ஐஸ்வர்யத்தை உன்னால பார்க்க முடியல. அல்லேலூயா. ஏன் உலக சிநேகம் இருக்குது, உலகம் ஒண்ணு கத்து கொடுத்துட்டு இருக்குது, தேவன் ஒண்ணை கத்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் அவன் என்ன பண்றான், புத்தி இல்லாத காட்டு கழுதையை போல இல்ல, இந்த அடிமைத்தனமோ, இந்த பற்றாக்குறையோ, இந்த வியாதியோ, இந்த வேதனையோ, இந்த எந்த சூழ்நிலையுமே என்ன மாற்ற முடியாது. அன்று இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டு, என் தேவன் யார், நான் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அந்த சூழ்நிலை அடிமைத்தனத்தில் என்ன வச்சிருக்கலாம், ஆனா தேவன் எனக்கு ஞானத்தை கொடுப்பார், முகத்தில் எனக்கு பொலிவை கொடுப்பார், பிரகாசமடைய செய்வார். அல்லேலூயா. விசுவாசிங்க. இதை விசுவாசிச்சிங்கன்னா, இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தரித்திரம் வியாதி வேதனை தெரிச்சு ஓடினாங்க என்னை பார்த்து. அல்லேலூயா. ஆனா இந்த கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை வேற மாதிரி மாறி போச்சு. அல்லேலூயா. அப்போ இவருடைய அன்பை நான் பார்த்தேன், இவர் என் மேல வைத்திருக்கிற இந்த கரிசனையை பார்த்தேன். அவருடைய சிந்தனையை பற்றி வேதம் சொல்லுகிறது, யோபுவினுடைய புஸ்தகத்தில் சொல்லுகிறது, என்னை குறித்த அவருடைய நினைவுகள் அநேகமாக இருக்கிறதா. அல்லேலூயா. உங்களை குறித்த நினைவுகள் தேவனுக்கு அநேகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபம் அடையும். அல்லேலூயா. இந்த கர்த்தரை குறித்த அறிவு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அல்லேலூயா. சோர்ந்து போக மாட்டீங்க. சோர்வு வரும், உலகம் தரும், மனைவி தரும், பிள்ளைங்க தரும், கணவன் தரும், எல்லாம் தரும். புஷ்னு காத்து புடுங்க முடியாது. அல்லேலூயா. சோர்ந்து போகவே முடியாது, பலப்படுத்திடுவாரு. அல்லேலூயா. அதனால நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீன்னா அவரோடு விட, அவர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவரை விட்டு என்ன பண்ண முடியாது, பின்வாங்க முடியாது. ஹல்லேலூயா.
அதனாலதான் அவன் என்ன பண்றான், அந்த அவனுக்கு அந்த என்ன இருந்துச்சு, அவனுக்கு புத்தி இல்லாதவன் இல்லை, ஞானம் உள்ளவனாய் யாரை போய் பிடிச்சிக்கிட்டான், கர்த்தரை போய் என்ன பண்ணிட்டான், பிடிச்சிக்கிட்டான். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே உனக்கு ஜீவன். மகனே மகளே, நானே உனக்கு ஜீவன், நான் தான் உனக்கு லைஃப். ஜீவனா நான் தான் உனக்கு லைஃப், வாழ்வை கொடுக்கறது நான் தான். அந்த வாழ்வை யாரும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த சிந்தனைகள் உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா ஒத்த வேஷத்தை சொல்லிட்டேன் இல்லையா, ஒத்த வேஷம் தரிக்கல. அவன் என்ன யோசிக்கல பாரு, ஆண்டவர் அடிமைத்தனத்தில் அனுப்பிட்டாரு, அங்க படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை செய்ய போறோம், சுதந்திரமா இல்லை. சரி, இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது, ராஜாவின் போஜனம் கிடைக்குது, பரவாயில்ல அப்படின்னு அதை ஏத்துக்கல. ஹல்லேலூயா. அதுதான் என்ன பண்றது, ஒத்த வேஷம் தரிக்கல. மனம் புதிதாகிறதுனால அவன் மறுரூபமாகறான். எங்க இருந்தாலும் என் தேவன் என்னை சந்திக்க முடியும். அந்த ஒத்த வேஷம் தரிக்கல. பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வீட்டில் போய் படிங்க, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வீட்டில் போய் படிங்க. அவங்க பாருங்க, நாம உலகத்தாரோட சேரக்கூடாதுன்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கும். எரேமியா 2:14 போய் படிங்க. அப்போ அந்த சிந்தையில் அவன் வீணராகாம அந்த சிந்தனையை ஒருமனப்படுத்தி, அந்த சிந்தனையிலே என்னுடைய தேவன் மகா பெரிய தேவன் என்று அதை நம்பினதுனால, விசுவாசித்ததுனால, அவருடைய வார்த்தைகளை அவன் கை கொண்டதுனால அவன் என்ன பண்ணல, சிந்தனையிலே அவன் வீணராக போகல. அங்க கூட என்ன பண்றான், அந்த அடிமைத்தனத்துல அவன் என்ன பண்றான், அந்த நம்பிக்கையோடு அங்க அந்த தேவனுக்கு தன்னுடைய இருதயத்திலே முதலிடம் கொடுக்கிறான். அந்த தேவனை நம்புறான். விசுவாசமானது நம்பப்படில் உறுதியும் காணப்படாதவனுடைய நிச்சயமா இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ஒரு விஷயத்தை நம்புறான், அந்த நம்பிக்கையில் அவன் உறுதியா இருக்கிறான். அந்த உறுதியா இருக்கிற அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. இப்ப அந்த நம்பிக்கை உன்னுடைய விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த கர்த்தரை நம்புறீங்க, இயேசுவை நம்புறீங்க, அந்த நம்பிக்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் உறுதியா இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. விசுவாசம் சொல்றல, விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாருல்ல, விசுவாசத்துக்கு ஒரு சின்னதா நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சத. இந்த கர்த்தராகிய இயேசுவை நம்புறீங்க இருதயத்துல, அந்த நம்பிக்கையில உறுதியாவே இருக்கிறீங்க, விட்டு விலகல இல்லையா. அப்போ அந்த அதாவது விசுவாசமானது நம்பிக்கையின் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியா நம்புறீங்க. உறுதியா நம்பிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில வந்துடும் நம்புறீங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அதான் சொல்ற, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி. உன்னுடைய இருதயத்துல உறுதி வந்துச்சுன்னா அது வாழ்க்கையில வந்துவிடும். அல்லேலூயா. அப்போ அந்த நம்பப்படுகிற உறுதி விசுவாசமா மாறுது. விசுவாசமா மாறிடுச்சுன்னா அந்த விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. உன்னை என்ன பண்ணாது, அந்த விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. நல்லா எழுதிட்டு வர்ற எக்ஸாம் நான் பாஸ் ஆயிடுவேன், மார்க்கு பத்தி பரவாயில்ல, 95 பரவாயில்ல, 80 வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் பண்ணிடுவேன், நான் பாஸ் பண்ணிடுவேன். ஏன், நான் கரெக்டா எழுதி இருக்கிறேன். ஏன் கரெக்டா எழுதுனேன், கரெக்டா படிச்சிருக்கிறேன். கரெக்டா படிச்சிருக்கிறான் தானியேல், கரெக்டா படிச்சிருக்கிறான், தேவனுடைய வல்லமையை படிச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இவர் தான் கர்த்தர், எங்க இருந்தாலும் இவர் தான் கர்த்தர், வானத்துக்கு ஏறினாலும் அவர் தான் கர்த்தர், பூமி பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. சொல்றாங்க சங்கீதக்காரர், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர், உங்களுடைய கண்களுக்கு முன்னால என்ன பண்ண முடியல, மறையவே முடியாதுன்றான்.
அப்போ அவர் தான் என்னுடைய கர்த்தனுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிச்சு. அந்த நம்பிக்கை உன்னை என்ன பண்ணாது? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. யோவேல் 2:26, யோவேல் 2:26 எடுங்க, டக்குன்னு எடுங்க. அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவருடைய ஜனமா நீங்க? அல்லேலூயா. யாருடைய ஜனம் நீங்க? அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:20 பாருங்க. 1:20 படிங்க. பிலிப்பியர் 1:20-21. பிலிப்பியர் எடுக்கிறது இவ்வளவு நேரம் பண்றீங்களா? பிலிப்பியர் 1:20 1மா? பிலிப்பியர் 1:20 1:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தினாலே பாத்தீங்களா? அவர் என்ன பண்றாரு? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு நானு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது ரோமர் 5:5 சொல்றாரு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன பண்ணாது? உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. நீங்க ஒருபோதும் என்ன பண்ண போறீங்க? வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோது வெட்கப்பட்டு போகல. தானியேல் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த ராஜா இவங்களை அடிமைப்படுத்தி என்ன பண்றான்? சகல ஞானத்தையும் அவங்களுக்கு கற்பிக்க கொடுக்கிறான். கல்தேயருடைய பாஷையை கற்பிக்க கொடுக்கிறான். கற்பிக்க கொடுத்தா இவன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினதுனால உங்களுக்கு தெரியும், 10 மடங்கு எல்லாரும் அவனை சமர்த்தனாக மாற்றினார். இல்லையா? தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. வசனம் இருக்குது. 10 மடங்கு என்ன பண்ணாங்க? அவன் சமர்த்தனாய் அவன் மாறினான். அல்லேலூயா. வசனம் படிச்சிருவோம். வசனம் படிக்கிறது நல்லது. இருபதாவது வசனம் 1:20. தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக அவன் கண்டான். போட்டிருக்கா இல்லையா? எத்தனை மடங்கு? 10 மடங்கு. நான் சொல்றேன், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நீ இந்த தேவனை இருதயத்தில் விசுவாசித்தால் அந்த இடத்துல தனியா தெரிவேன். அல்லேலூயா. தனியா உங்களை மாற்றி காட்டக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். அது மாத்திரமல்ல, 2-3 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 2-3 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். வேதத்திலிருந்து சொல்றேன். இயேசுவை விசுவாசிச்சவங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர்களாய் மாறினார்கள் என்று சொல்றேன். பேதுரு மீன் பிடிக்கிறான், மீன் கிடைக்கல, வலையை கழுவிட்டு இருக்கிறான், ஆண்டவருக்கு படகு கொடுக்குறான். படகு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, வலையை
ஆழத்திலே போடுங்கள்ன்றாரு. ஆழத்திலே வலையை போடுறாங்க. திரளான மீன் படுது. 2 படவு நிரம்பத்தக்கதான மீன் வருது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பகல்ல இது கிடைச்சிருக்கு, ராத்திரி எனக்கு மீன் கிடைக்கல. அப்போ அவன் சொல்றான் ஆண்டவரை பார்த்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும். என்ன போய்விடும்? என்னை விட்டு போய்விடும். ஆண்டவர் சொல்றாரு, வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனா மாத்திரேன். படிப்பறிவில்லாதவன், பேதமை நிறைஞ்சவன், ஒரு மீன் பிடிக்கிற ஒரு சாதாரண மனுஷன் இயேசுவண்டை அவன் போய் சேருகிறான். சேர்ந்து இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் எடுங்க. பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நான் ஒரு மனுஷன்தான் என்றான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியோடே நடந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பார். பாருங்க என்ன நடக்குது. கொர்நேலியு நூற்றுக்கு அதிபதி. இவன் இயேசுவோட இருந்த பேதுருவுடைய பாதத்தில் என்ன பண்றான்? விழுகிறான். அல்லேலூயா. இயேசுவனுடைய பாதத்திலே அவன் விழுகிறான். பாருங்க, அதே போல அப்போஸ்தலர் நடபடியில் சொல்றானுங்க, அந்த பரிசேயர்கள் சொல்றானுங்க, இவர்கள் பேதுமை நிறைந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். யார சொல்றாங்க? பேதுருவை சொல்றாங்க. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை நிறைந்தவர்கள், இவர்கள் இவ்வளவு தைரியமா நம்ம கிட்ட பேசுறாங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இயேசுவை விசுவாசித்த இந்த பேதுரு, பேதமை நிறைந்த கல்வி அறிவில்லாத இந்த பேதுருடைய காலில் கொர்நேலியு விழுகிறான். அல்லேலூயா. ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. அது மாத்திரம் அல்ல, ஒரு இடத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுருவுடைய பாதத்துல அவங்களுடைய ஆஸ்திகளை வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து பேதுருவுடைய பாதத்துல வைக்கிறார்கள். அல்லேலூயா. பாதத்துல வைக்கிறாங்க. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்படி நடக்குது. அதே போல பிலிப்புன்ற பவுல் முதல்ல இயேசுவை எதிர்த்தவர். பிற்பாடு இயேசுவினிடத்தில் அவர் சேர்ந்து கொள்கிறார். இயேசுவை தரிசனம் பார்த்து அவரோடு கூட சேர்ந்து கொள்கிறார். சேர்ந்து கொண்டு அவருக்காக பல பாடுகளை படுகிறார். பல பாடுகளை பட்டு சிறைப்பட்டு ரோமாபுரிக்கு அவர் போய் கொண்டிருக்கிறார். கப்பல் சேதமாயிடுது. என்ன ஆயிடுது? கப்பல் சேதமாயிடுது. ஆனால் பவுல் அதி பயங்கரமான படிப்பு, நிறைய படித்தவர். 3 பாஷை தெரியும் அவருக்கு. எவ்வளோ தெரியும்? 3 பாஷை தெரியும். ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் தரோவா படித்தவர், அருமையா படித்தவர். அவரால் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை உடையவர். பிற்பாடு என்ன பண்றாரு? இயேசுவை தரிசனமாகி, அவருக்கு தரிசனமாகி இயேசு அவர் என்ன பண்றாரு? அன்பினால் அவர் என்ன பண்றாரு? இழுத்து கொண்டார். அந்த பவுல் கப்பல் சேதத்தில் மாட்டி கரை ஒதுங்குறாங்க. கரை ஒதுங்கும் போது அங்க குளிர் அதிகமா இருக்குது. அதனால விறகுகளை எடுத்து நெருப்புல போட்டுக்கிட்டு இருக்காங்க குளிர் காயறதுக்கு. அப்போ எல்லாம் அந்த தீவுல இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க. பார்க்கும்போது இவங்க கப்பல் சேதத்தில் தப்பி வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? கப்பல் சேதத்தில் தப்பி வந்துட்டாங்க. குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க, உயிர் பிழைச்சிட்டாங்க. இது பெரிய அதிசயம் நினைக்கிறாங்க. அப்படி அதிசயம் நினைக்கும் போது பவுல் அந்த கட்டை எடுக்கும்போது கட்டுவீரியன் அவனுடைய கையை பிடிச்சிக்கிச்சு. அல்லேலூயா. அவன் கை என்ன பண்ணிடுச்சு? 28 அப்போஸ்தலர் 28 எடுத்து வச்சுக்கோங்க. 28 அதிகாரம். அவன் கையை என்ன பண்ணிடுச்சு? அந்த கட்டுவிரியன் அனுலரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை என்ன பண்ணிடுச்சு? கவி கொண்டது. அதெல்லாம் சுத்தி இருக்கிற ஜனங்க பாக்குறாங்க. எந்த பாக்குறாங்க? வேற ஜனங்க பாக்குறாங்க, வேற ஜாதி ஜனங்க பாக்குறாங்க, அந்த தீவு ஜனங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது என்ன நடக்குது? இவன் பாவி. அல்லேலூயா. இவன் யாரு? கப்பல் சேதத்தில் உயிர் பழிச்சு வந்துட்டான். மரணத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டான். ஆனா பத்தியா மரணம் அவனை விடல.
கட்டுவீரன் அவளை கடிச்சு தொங்கிட்டு இருக்குது. இவன் சடுதியில சாவன் அப்படியே போட்டிருக்குதுங்க. 28 அதிகாரம் எடுங்க, 28:6 எடுங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அதுக்கு முன்னாடி வசனம் படிங்கம்மா. 28 இல்லம்மா, இப்போ பாருங்க 1ஆம் வசனத்திலிருந்தே படிங்க. மெதுவா போலாம், டைம் கூட ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். படிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்த தீவார் கண்ட பொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இருதயத்தில் பேசுறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கும் மறியாமல் இருப்பான். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதியில் ஓடும். அல்லேலூயா. இருதயத்தை எல்லா காவலோடு நீ காத்துக்கொள்ள, அல்லது ஜீவ ஊற்று உனக்கு புறப்படும். விரியன் பாம்பில் மீன், சிங்கத்தின் மீது விரியன் பாம்பில் மீன் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பாய். விஷப்பூச்சி உன்னை கடித்தால் உன்னை என்ன பண்ணாது, உனக்கு சாவு வராது. ஆனா ஊராருக்கு அது தெரியல, உலகத்தாருக்கு அது தெரியல. ஆனா அங்க பாக்குறாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில நான் கூட சொல்றேன், உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கென்று நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு வருகிற துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியில உலகம் இதை சொல்லும். அல்லேலூயா. இவன் பாவி என்று சொல்லும். ஆனா தேவன் அதிலிருந்து உயர்த்தக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதிலிருந்து உயர்த்தக்கூடிய வல்லவராய் அவர் இருக்கிறார். அப்போ பேட்டரி போயிட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன். அதுக்கப்புறம் பாருங்க 5வது வசனம் பாருங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அதுக்கு அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா அவனை கடவுளாக்குறாங்க. அல்லேலூயா. அவன் என்ன சொல்றாங்க, இவன் கொலைபாதகன்னு சொன்னவங்க, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்ட அந்த மனுஷர்கள் அடுத்த வசனத்துல சொல்றாங்க பாருங்க, அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபொழுது வேறு சிந்தையாகி. அல்லேலூயா. அதான் சொல்றாங்க, உன்னை குறித்த உலகத்தாருடைய எண்ணங்களை தேவன் வேறு சிந்தையாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். இந்த குடும்பம் நிற்காது, இந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும், இந்த குடும்பம் ஒண்ணு இல்லாத போயிடும், இந்த பிள்ளைங்க தெருவில் தான் சுத்துன்னு நினைச்ச அவருடைய கண்களுக்கு முன்பாக வேறு சிந்தையாகி ஊழியக்காரனாய் மாற்றின தேவன் அவர். அல்லேலூயா. உருப்படாது, தேராது, ஆனா ஆண்டவர் பேதையை ஞானி ஆக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. உலகம் உனக்கு ஒரு ஞானத்தை கத்துக் கொடுக்கும். ஆனா நான் சொல்றேன், உன் தேவன் உன்னதமான தேவன் அவர். அல்லேலூயா. வேறு சிந்தையாய் மாற்றக்கூடியவர் அவர். உன்னை உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியவர் அவர். அதான் சொல்றாரு பவுலே, மேன்மை பாராட்டுகிறவன் இந்த கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. பேதையினுடைய காலில் பேதையா இருந்த பேதுருவின் காலில் கொர்நேலியை விழ வைச்சவர். வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்ல வைக்கிறவர் அவர். உன்னை இந்த உலகம் மேன்மைப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு பெரிய மகா பெரிய தேவன், நிலையான மனம் கொண்ட தேவன். அல்லேலூயா. சாதாரண தேவன் அல்ல அவர். மரத்துக்கு கீழே 3 கல்லு வச்சில்லங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர். வானங்கள் பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு அவருடைய அறிவை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். அவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என்னை ரத்தத்தை பானம் பண்ணாத இடத்துல என்கிட்ட பங்கு இல்லைன்னு நிறைய சிஷர் போயிடுறாங்க.
அப்ப ஆண்டவராக இயேசு கேட்கிறார் 12 சீஷரை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. அப்போதான் சொல்றான் பேதுரு, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்களும் இடத்துல உண்டு. எனக்கு ஜீவனை கொடுக்கிறது, எனக்கு வாழ்வை கொடுக்கிறது, எனக்கு அந்தஸ்தை, ஆஸ்தி, ஐஸ்வர்யத்தை எல்லாம் மேன்மையை கொடுக்கிற ஜீவ வசனங்களும் இடத்துல உண்டு. படிக்காத பேத சொல்றான், யார் இடத்திற்கு போவோம்? நம்ம யார் இடத்துக்குங்க போவோம்? அண்ணால் யார் இடத்துக்குங்க போனாரு? அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவனவர், மா பெரிய தேவனவர், பேதையை ஞானியாக்குகிறவர் அவர். அல்லேலூயா. அவர் அதிகமா படிங்க. நீங்க நிறைய புக்கு படிக்கிறத காட்டில் இந்த ஒரு புக்கு கொஞ்சமா படிங்க, உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுருவார் அவர். அல்லேலூயா. அவரை விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையை மாறி போயிடும். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வர அவ்வளவு வியாதி இருந்து, ஆனா இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர் அவர். அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அதான் தீர்மானம், அதான் தீர்மானம். நான் அதை தின்ல, இதை தின்ல, அதை மாத்திட்டேன், இதை மாத்திட்டேன், அதெல்லாம் ஆண்டவர் பிரியமா இல்ல. இருதயத்தை யாருக்கிட்ட கொடுத்திருக்கிறேன்? அல்லேலூயா. இருதயத்துல புருஷனை வச்சிருக்கியா, பிள்ளைய வச்சிருக்கியா, மனைவியை வச்சிருக்கிறியா, இல்ல அவரை வச்சிருக்கிறியா, இல்ல இவரை கடைசியில வச்சிருக்கிறியா? கர்த்தராக இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், யாரை வச்சிருக்கிறேன்? அல்லேலூயா. அவரை வச்சுன்னா உன் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் அது கிரியை செய்யும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஞானி எங்கே? பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? வா அப்படின்றாரு பவுல். ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்தியை அவமாக்குகிற தேவனவர். அல்லேலூயா. கடைசியில நீங்க படிச்சு பாருங்க, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல முன்னால அந்த 1ஆம் வசனத்தை 2வது அதிகாரத்துல போய் படிச்சு பாருங்க. அந்த நேபுகாத்நேச்சார் இவன் அந்த கனவையும் சொல்லி கனவுக்கு பதிலே சொல்லி முடிக்கிறான். அந்த ராஜா இவன் காலில் விழுறான், முகங்குப்புற விழுந்து. போய் படிச்சு பாருங்க, தானியேல் காலில் முகங்குப்புற விழுகிறான். ஏன்? இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கொண்ட, நான் தீட்டுப்பட மாட்டேன். அல்லேலூயா. அதுல ஒரு காரணம் இருக்குது, போஜனத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. அவனுடைய விக்கிரகங்களுக்கு அதை படைச்சிருக்கலாம், அதனால அவன் புசிக்கலாம். ஆனா அதுக்கு மேல என்னன்னா, இதெல்லாம் இல்லை, அது அவர் தான் வல்லமை. எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கிறோம்? எதுக்கு ஆராதனை பண்றோம்? எதுக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம்? அல்லேலூயா. அவர் யார் என்கிற அறிவு நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ பிரசங்கம் என்பது தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. அவரோடு கூட கொள்ளக்கூடிய ஐக்கியம். அதனாலதான் அந்த கர்த்தரை பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு என்னது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஞானியுடைய ஞானத்தை அழித்து புத்தியை அவமாக்குகிற தேவனவர். அல்லேலூயா. அதனாலதான் போஜனமானது. இந்த உலகத்தார் பல காரியங்களை சொல்லுவாங்க. நிறைய ஊழியக்காரங்களை வந்து இதை பண்ணியோ அதை பண்ணியோ, இதை செய்தியோ அதை செய்தியான்னு கேட்பாங்க. எல்லாம் இருக்குதுங்க, ஆனா உள்ள யார் இருக்கிறது? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெரியவர் நம்மத்திலே வாசமா இருக்க விரும்பினார். அல்லேலூயா. கிருபையினால சத்தியத்தால் நிறைந்தவராகி நம்மத்திலே வாசம் பண்ணினார். அவர்தான் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யாரெல்லாம் இந்த தேவனை இருதயத்தில் வைக்க போறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவ பிரசங்கன்றது சாதாரணம் கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒப்புக்கு இல்லை, அற்புதமானது அது. அல்லேலூயா. அற்புதமான காரியங்கள் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு. அப்போ இருதயத்தில் விசுவாசிக்க போறீங்களா? அவரை மேன்மைப்படுத்த போறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே உங்களுக்கு பிரகாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.